வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள், திங்கட்கிழமை, ஆங்கிலத்தில் 17/11/2025. நாள் முழுவதும் தேய்பிரி திரியோதசி திதியும், நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரமும், காலையில் 7:25 வரைக்கும் பிரீத்தி நாம யோகமும், அதற்கு பிறகு ஆயுஷ்மான் நாம யோகமும், மாலை 5:50 வரைக்கும் கரசைக்கரணமும், அதற்கு பிறகு வணிசைக்கரணமும், இன்றைய நாள் முழுவதும் பிரபலாரிஷ்ட யோகமும். இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கும்போது, இன்றைக்கு தமிழ் மாத பிறப்பு. மாதத்தின் 4 நாட்களில் இதுவும் உண்டு. தமிழ் மாத பிறப்பு, அமாவாசை, வைத்திருதி நாமயோகம், வேதிபாத நாமயோகம். இதில் நம்ம தானம் கொடுக்கணும். உணவுடன் கூடிய, நீருடன் கூடிய உணவு தானம். இப்படி 4 நாள் கொடுக்கும்போது, மாதத்தில் 4 நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது, வருடத்திற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மாதத்திற்கு பார்க்கும்போது 48 நாட்கள். ஒரு மண்டலம் நாம் தொடர்ந்து உணவு தானங்களை கொடுத்துக்கிட்டு வரும்போது எங்களுடைய பித்ருக்களினுடைய ஆசைகள், எங்களுடைய கர்ம வினைகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. அது திரியோதசி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் தான். அதாவது ஏகாதசியில் நீங்கள் இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகள் அல்லது சைவ உணவுகளை உட்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. துவாதசி திதியிலும் அதே போல் உண்டு. இன்றைக்கி சிவராத்திரி. ஏகாதசி திதி மகாவிஷ்ணுவனுக்குரிய நாள். சிவராத்திரி சிவனுக்குரிய நாளாக நம்ம சொல்கிறோம். அந்த பிரதோஷ காலத்தில் போயிட்டு பூஜைகளை செய்துட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை நீங்கள் தீர்த்தத்தை குடிக்கும் போது உங்கள் உடலில் இருக்க நச்சுத்தன்மைகள் வெளியேறும். பிறசக தோஷம், பிறரால் ஏற்படக்கூடிய தோஷம், பிற உணவுகளை உட்கொள்ளும் போது அதனுடைய ரசாயனங்கள் மூலியமாக, சில பொருட்கள் மூலியமாக, சில வாயுக்கள் மூலியமாக எங்களுக்குள்ள உடலுக்கு இருக்க அந்த தோஷம், அதாவது தோஷங்கிறது பாதிப்புகளை வெளியேற்றக்கூடிய நாளாக இருக்குது. அது மனதிலையும் இருக்கலாம், உள்ளேயும் இருக்கலாம். அப்படின்னால அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரசைக்கரணம் நாள் முழுவதும் இருக்குது. கரசை நாளை நீர், அதுக்குரிய அதிபதி சந்திரன். அப்போ நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மீன்பிடி, மீன் வளர்ப்பு, தேநீர் கடைகள், குளிர்பான கடைகள், அதனுடைய உற்பத்திகள், ரசாயனங்கள், இப்படி நீருடன் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை, பால் விஷயங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது எல்லாம் சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலனை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்வது பொது பலன். அப்போ பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடைபெறணும்னு பார்க்கணும்னா, நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இந்த நாளுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். முதலாவது, எல்லாருக்கும் ராசி தெரியுது. ராசினா உடல் மனம் சார்ந்த விஷயம். எல்லோரும் ராசியோட பலனை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கீங்க. இவ்வளவு நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது பணத்துக்கு தான், உயிர் உள்ள மனுஷனுக்கு இல்லை. அப்போ உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்னத்துக்குரிய பலனையும் பார்க்கணும். 2 பலனையும் பாருங்கள். அப்போ ராசி தெரியணும், லக்னம் தெரியணும். மகாதிசை என்னது, புத்தி என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த மகாதிசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளணும். தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கானான்னு பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது, ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையாது. இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை தெளிவாக பார்க்கும்போது தான் அந்த பலன் உங்களை சரியான வழியில் வழிகாட்டும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த வாய்ப்புகள் எப்படி எந்த மூலியமாக வரணும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கூட நடக்கும். நீண்ட நாளாக ஒரு தடங்களாக இருந்த விஷயம் நடக்கும். ஒரு
நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளிவரத்துக்கு வழி தெரியலை அப்படின்னா அதுக்கு தெரியும். இல்லை அதுலேருந்து சரியான மருத்துவ சிகிச்சை மூலமாக வெளிவருவீங்க. இப்படி பல நன்மைகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருந்தால் கூட அந்த ஆபத்து இன்றைக்கி தலைக்கு வந்து தலைப்பாயோடு போன மாதிரி உங்களுக்கு அதற்கான வழிகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும்னா நீங்கள் ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் பேசிக்கிட்டு இருப்போங்க, திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்துறாங்க. ஒரு கல்யாணத்துக்காக வேண்டி திருமணம் எல்லாம் பேசியாச்சு, நாங்கள் வந்து முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னாலும் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பேசுகிறாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தது கணவன் மனைவி இடையிலே குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டதில் கருத்து வேறுபாடு வரலாம், முரண்பாடுகள் வரலாம். அதை வந்து அமைதியாக இன்றைக்கி கடந்து போடுங்க. இன்றைக்கி நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு அமைதியாக கடந்து போன பிறகு நீங்கள் இதை பற்றி பேசுனீங்கன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும். இல்லை இந்த ஒரு சிறிய மனஸ்தாபம், மனக்குழப்பம் ஒரு விரிசலை ஏற்படுத்தி அந்த விரிசல் ஒரு பிரிவை ஏற்படுத்தி 2 பேரும் நிரந்தரமாக விலகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் பொறுமை தேவை. நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், குழந்தைகள், உறவினர்கள் இவங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அவதானமாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, நீண்ட நாளாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் இன்றைக்கு தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஒரு நோயில் அவதிப்பட்டு இருந்தால் அந்த நோய்கள்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எதிரிகள் தொல்லைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, இல்லாட்டி புதிதாக ஒரு தொழிலை தேடுறீங்க, தொழிலில் ஒரு உயர்வு, ஒரு நட்பேறு, முன்னேற்றம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான், குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம். பாக பிரிவினையோ இல்லாட்டி அது சம்மந்தமாக ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு இதெல்லாம் நிறுத்தி வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விஷயம் சம்மந்தமாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காதல் விவகாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்களுக்கு போகிற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுலேயும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம், கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு வாங்குகிறேன், விற்கிறேன், பழுது பார்க்க போகிறேன் எதுவுமே நீங்கள் கை வைக்காமல் இருந்தால் நன்மையை தரும். கையில் இருக்க சேமிப்புகள் அல்லது நகைகளை அடகு வச்சு நான் அதை செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன் வேண்டாம். கணவன் மனைவி இடத்திலே சில மனக்குழப்பங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குழப்பத்தில் நீங்கள் இன்னும் பேச அது பெருசாக தான் ஆகும் தவிர அது வந்து ஒரு சமாதானத்துக்கோ ஒரு நன்மைக்குரிய பாதைக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் வேணும். கல்வி கற்பவர்கள், முக்கியமாக பாடசாலை கல்விகளை கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்கள் பாடத்தில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அது சம்மந்தமாக பாடசாலையை மாற்றுறேன், டீச்சரை மாற்றுறேன், ஏதோ ஒரு முடிவு கல்வி சம்மந்தம் எடுக்கணும்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. இந்த நாளில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் காட்டும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இவங்களோட குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சற்று சில முயற்சிகள் வெற்றி தரும். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வெற்றிகள் இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பயணத்தின் மூலியமாக வெற்றிகள், நன்மைகள் உருவாதுக்கான வாய்ப்பு. தம்பி தங்கைகளின் ஆதரவு அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா அது தீர்றதுக்கான வாய்ப்பு, இல்லை அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாளாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பத்திரங்கள், டாக்குமெண்டேஷன்ஸ் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தடையோ தாமதமோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது டக்குன்னு உங்களுக்கு
இன்றைக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். துலா ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வீட்டு உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், அது தாய் தந்தையாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள்ட்ட அமைதியும் பொறுமையும் காக்க வேணும். அவங்களையும் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்க சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வார்த்தை பிரயோகங்களை ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. தேவையற்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கையில் இருக்கிற சேமிப்புகளை நான் அதை செய்ய போகிறேன் இது செய்ய வேண்டாம், அமைதியாக பொறுமையாக இன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு விட்டுருங்க. உங்களுக்கான நாள் வரும். அந்த நாளில் நீங்கள் தெளிவாக முடிவு ஒன்று எடுக்கலாம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே சிந்திச்சா போதும். அதுக்காக வேண்டி தேவையற்ற விஷயங்களை சிந்திக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுது, உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான எண்ணம் இருக்குன்னா அதெல்லாம் கலைந்து விடுங்கள். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இல்லைன்னா, உங்களுக்கான காலம் வரும்போது நடக்கும். அப்போ இல்லைன்னா அதுக்கான தீர்வு என்னது? ஒரு விஷயத்தினுடைய பலு சக்தி, அதே மாதிரி வீக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கான சில தடைகள் இருக்கும். அப்போ நம்ம அதுகளை இனங்கண்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. அப்போ அதுகளை இனம் காண்றதுக்கு முயற்சிங்க. எங்களுக்கு இருக்கிற வீக்னஸ், எங்களுக்கு இருக்கிற ஒரு தடை, அந்த தடையை நம்ம எப்படி வெளியே வாரது அப்படி யோசிங்க. தவிர ஏன் நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை, இப்படித்தான் அப்படித்தான்ற மாதிரி மனக்குழம்பு எதிர்மறையான சிந்தனைகளை போட்டுக்கொள்ளாங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம், அது தொழிலாக இருக்கலாம், ஒரு குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், கல்வி சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி தேவையில்லாத ஒரு செலவினங்கள் இருந்துச்சுன்னா அது கட்டுப்படுத்தப்படுறது, அல்லது ஒரு சுப செலவு ஆரம்பிக்கிறது, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு மன திருப்தி அடைகிறதுக்கான நாளாக இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இந்த ஆசைகளில் இன்னைக்கு சில நேரத்தில் தடை, தாமதம், எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இன்றைய நாள் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளோட அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க, நீங்களும் அவங்களோட கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத சிக்கல்களுக்கு மாட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். 2வது திருமணத்தை பற்றி யோசிக்கிறவங்க இன்றைக்கி அதை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள், ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, கல்வி கற்கிறவங்க, இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க.
கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாங்க. அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. அது கல்வியாக இருக்கட்டும், தந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இதை நான் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு, இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதுக்குரிய நாள் இல்லை. அதனால் பொறுமையும் அமைதியும் நிதானமும் முக்கியமான நாளாக, தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. அந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனையை பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து ஒரு இளைஞ பருவத்தை அடைகிற வரைக்குமே 100ல் பல குழந்தைகள், 90%, 99% மேற்பட்ட குழந்தைகள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையோ இல்லை, அது குழந்தை வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷமான பருவமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் முதிர்ச்சி அடையும் போது மீண்டும் அந்த குழந்தைக்குரிய குணங்கள்லாம் எங்களுக்கு வந்துடும். அப்போ பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். பிரம்மச்சாரியம், கிரகஸ்தன், குடும்பஸ்தன், அடுத்தது இப்போ வானபஸ்தம் மாரி ஏதோ ஒரு முதுமை நிலவையை நம்ம பல விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். ஆனால் இதில் நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, குழந்தை பருவத்தில் இருந்தீங்க, அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தீங்க, ஒரு முதிர்வான ஒரு வாழ்க்கைக்கு வரும்போது அவங்க செஞ்ச கர்மாக்களை தீர்த்தாங்களா, தங்களை திருத்திக்கிட்டாங்களா, அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு கேள்விக்குறி நிலையாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க போகிறீங்களா, இல்லை சாபமாக இருக்க போகிறீங்களா? எங்களுடைய முன்னோர்கள் பல பேர் இன்றைக்கி சாபமாக தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, சாஸ்திரங்களை மறந்துட்டாங்க, செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துட்டாங்க, பித்ரு கடமைன்னா என்னன்னு கேட்குறாங்க, குலதெய்வம்னா யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில் உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தாததுக்கான காரணம். அடுத்தது, ஒரு கருவை உருவாக்கும் போது உங்கள் மனநிலை தூய்மையாக இல்லைன்னா அந்த கருவும் உருவாகுன அதுக்கு பிறகு வர்ற ஒரு விஷயமும் ஆன்மீக வழியோ தெய்வீக வழியோ நல்ல வழியிலையோ போகிறதுக்கு இருக்காது. அது இந்த நாட்டையும் உலகத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு தீய குழந்தையாகத்தான் பிறக்கும். அப்போ முதல்ல நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க, அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருங்க. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.